திமுக, அதிமுக, தாவேக சேர்ந்து ஒரு பெரிய பிம்பமாக இன்னைக்கு ஒரே கட்சியா இருக்கு அப்படின்னா உண்மையிலே சொல்றேன். ஏன்னா விளைய வந்துட்டாங்கல்ல இப்ப. இன்னைக்கு தாவேகங்கிற பெரிய ஒரு பூதமாக இன்றைக்கு நிக்குது. அது உண்மையான பூதம் இல்லை, அது கம்மி. எதுக்கு தற்கூரி தரமான அரசியலுங்கிறோம்னா கோச்சுக்கிறாங்க. என்ன தற்கூரிங்க பார்த்தா தற்கூரிமா இருக்காரு. சரி, நீங்க தத்துவத்தை ரீதியான கூப்பிடலாம். எதை வச்சு நீங்க தத்துவத்தை திரும்ப ஒரு விஷயம் கோட் பண்ணி பேச இருக்கிறேன். பதவிக்காக சீட்டுக்காக பள்ளி இழிக்கிறவன இந்த திரும்ப அப்படின்னு சொல்லி பேசுவாரு. அதை நீங்க வந்து மேற்கொள் காட்டிக்கிறேன். தாவேக்காவை RSS பிள்ளைன்னு கூட சொன்னாரு. அது அடுத்து வராது. அது நீ எது சொல்றீங்க? இருங்க, ஒரு நாள் தான் சொல்லுவேன். சரி, என்னப்பா கள்ளத்தனம் செய்து கிராதனுடைய மயானி எப்படா கேட்க முடியும்? அப்போ ஒரு அன்பு அதெல்லாம் அது இருக்கதானே செய்யும். ஒரு மரியாதைக்காக நல்லா இருக்கீங்களா, வாங்க உட்காருங்க அப்படி பேசாமல் செய்வாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்க கூட பேசவே இல்லை, சீமான் கூட தான் பேசிட்டு இருந்தாரு. வைகோ அவர்கள் வந்து இன்னைக்கு தாவேக்கா வந்து சேர்ந்துருக்காரு. இன்னைக்கு தாவேக்கா சேர்ந்துருக்காரு. அதுக்கு காரணமே நான் சீமான் அவர்கள் தான். என்ன அதனால சீமான் அவருடைய வெற்றியை பல கட்சிகள் கட்சி பாகுபாடு இந்த முறை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா முதல்ல 15 வருஷமா அவர் கட்சியா இருப்பான். கட்சியா இருப்பான். சீமானாவது ஜெயிச்சு உள்ள போயிருப்பார். என்னதான் செய்யறாரு பார்ப்போமே. அவர் தூதி என்ன செய்யறாரு, உண்மையில அவர் என்னதான் பண்ண போறாரு, அவரை வந்து அதிகாரத்துக்கு அனுப்பி கொடுப்போம். இத்தனை வருஷம் உழைச்சிருக்காருப்பா அப்படின்னு சீமானுடைய உழைப்பை யாருமே வந்து தடுக்க மாட்டாங்க. ஓகே, சரிதானே? அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவருடைய போராட்டம், அவருடைய ஈகம் எல்லாத்தையும் மறைக்கணும். அது அந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியுது. நிறைய உழைச்சிருக்காரு மக்களுக்காக. ஒரு முறை ஒரு அதிகாரத்தில் சட்டமன்றத்தில் போனாரா விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பை வந்து சீமானை எப்படி பொலிவாருங்கிறத நீங்க பாப்பீங்க. விஜய் அவர்கள் அப்படி மாதிரில அப்படி சொல்லி விடல. அந்த மாதிரி வந்து பல அன்புகளை வந்து சீமானை நிச்சயமா பொலிவாரு நம்புறேன். அதனால என்ன பண்ணுறீங்க, இந்த தடவை சொன்னாங்க எல்லாரும் பொது வேட்பாளராக வந்து சீமானை நிக்க நிப்பாட்ட போறாங்களா, அதிமுக திமுக சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி பேச்சுலாம் ஓடிட்டு பார்த்துருக்கீங்க. உண்மையிலேயே திமுக அதிமுக மட்டும் இல்லை, தாவேக்காவும் சேர்ந்து பொது வேட்பாளராக சீமானை எப்படியாவது நீங்க வந்து போட்டிட்டாம ஒரு மணி தான் ஆதரிக்கிற பேர்ல என்ன போஸ்டான ஜெயிக்க வச்சிருங்க. ஜெயிக்க வச்சு உள்ள வருவீங்க. அவரோட அன்பை மட்டும் பாருங்களேன். எவ்வளவு அப்படி அப்படியே விஜய் அவர்களை எப்படி வாழ்த்தி சீமான பீரங்கி மாதிரி பொட்டு விடியை பார்த்தா ஒரு சில சில பத்திரிகையாளர்கள் சீமானே மொத்தமா சேர்ந்த ஒரு பீரங்கி முன்னாடி நின்று இவர் பேசுவாரா? என்னத்த பேசுனாலும் சீமானு பேசும்போது பார்க்க போறீங்க. லைவ்ல ஓடும்ல, யாரு சிறந்த பேச்சாளர்களை தாண்டி மக்கள் சேவை செஞ்சா பேச போறீங்க. நல்லா செஞ்சா வாழ்த்த போறோம். அநீதிக்கு எதிராக தொடர்ச்சியா போராடுறோம். ஒரு நாள் மக்கள் வந்து எங்களுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க, வழங்குவாங்க. தமிழ் தேசியத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்ச நாங்களே தேசிய தலைவர் படிச்சிருக்கோம், மாவீரர்களை படிச்சிருக்கோம், எல்லாம் தெரிஞ்ச நாங்களே விட்டுட்டு போயிட்டா வேற எவன் தெரிப்பா? சோத்து பசியில் இருக்கக்கூடியதான் சோறுவோம். ஐயோ பசிக்குது அப்படின்னு தோன்றுவோம். நாங்கள் வந்து சுதந்திர பசி, லட்சிய பசியில் ஓடிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த ஒரு சோர்வும் கிடையாது. இப்போ இருக்கிறது இன்னும் பலமோட வீரியமா ஓடுமே தவிர எங்களுக்கு விழக்கூடிய அடிகளும் அந்த தோல்விகளும் எங்களை வந்து இன்னும் வெறியாக்குமே தவிர நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு தென்னகம் விஷ்ணு அவர்கள் இணைந்திருக்கிறார். ஊடகவியலாளர், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர், சிந்தனையாளர். அவரிடம் தற்போதைய தமிழ் தேசிய சூழல் மற்றும் நாம் தமிழர் கட்சியிலே நிலவக்கூடிய அரசியல் பின்னணி, உடனடியாக அவர்கள் எடுத்திருக்கிற அரசியல் முடிவுகள் குறித்து விவாதிப்போம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்க? நல்லா இருக்கேன். எப்படி தொடங்குறதுன்னு தெரியல. நாம் தமிழர் கட்சியுடைய இந்த தேர்தலுக்கு பிறகான அந்த நகர்வு எப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு எல்லார்ட்டுமே இருந்தது. அதற்கு தகுந்தாற் போல் இப்போது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சமூக ஊடக ஆளுமைகளோடு ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கிறார். இந்த கலந்துரையாடல் எந்த அளவிற்கு நாம் தமிழருக்கு வலு சேர்க்க போகிறது, இதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது, அதை பற்றி நம்ம பேசிடுவோம். முதல்ல என்ன சொல்லணும்னா, முதல்ல சீமான நிறைய பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் எடுத்து ட்ரோல் மெட்டீரியல் மாற்றினாங்க. அவர் வந்து தலைவர் கிடையாது, அவர் கோம பேசுவாப்ல, ரொம்ப கத்தி பேசுவார், அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி ட்ரோல் மெட்டீரியல் எல்லாரும் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா, இன்னைக்கு ஒரு அரங்க கூட்டம் நடந்திருக்கு. அந்த அரங்க கூட்டத்துக்குள்ள சீமான் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு இவங்களாம் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது வெளியே பேசவே இல்லை. தொடர்ச்சியா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் அதிகமாக பேசவே 2 கூட தான் பேசியிருக்காங்க. மே 18 அப்புறம் ஐயா தேனிசி செல்லப்பா, மே 18 அந்த டைம்ல பேசினாரு. மே 18க்கும் ஐயா தேனிசி செல்லப்பாவுடைய நினைவு அந்த கூட்டத்திலையும் பேசியிருக்காரு. 2 கூட்டம் தான் மே 18 அந்த தேர்தல் முடிவுகள் பிறகு. அதுவும் ஊடக கூட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது, கட்சி கூட்டம். அதெல்லாம் சரிங்களா, அது வந்து பொது கூட்டமாக கிடையாது, கட்சி கூட்டமாக.
எல்லாரும் சீமான் என்ன பேசாருன்னு சொல்லி வெறிகொண்டு காத்திருக்காங்க. ஒரு படிக்கு மேல போய் சீமான் இந்த விஷயத்துல இப்படிதான் நிலைப்பாடு எடுத்திருப்பாரோ, சீமான் அந்த விஷயத்துல அப்படிதான் நிலைப்பாடு எடுத்திருக்காரோங்கிற அளவுக்கு இவங்க குழம்பி போயிருக்காங்க, எதிர்பார்ப்புல இருக்காங்கிறத நம்ம சொல்ல முடியும். அந்த விதத்துல இன்னைக்கு வந்து சமூக ஊடக ஆளுமைகள், அதாவது சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அவங்களோட ஒரு சந்திப்பு வந்து சீமான் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க, ஒருங்கிணைச்சிருந்தாங்க. இந்த சந்திப்புல முக்கியமா என்ன விஷயங்களை வந்து நாம் தமிழர் நான் கருதுன இந்த சந்திப்பு வந்து நாம் தமிழருடைய கடந்த கால செயல்பாடுகள்ல இருந்த இன்னும் கொஞ்சம் போதாமைகள் இது குறித்து அணுகுவாங்க, அட்ரஸ் பண்ணுவாங்க, அல்லது இன்னும் எப்படி அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்க போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நான் கருதுனேன். ஸோ எப்படியான அதாவது எப்பவுமே தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்விங்கிறது வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்களை வச்சு தீர்மானிக்கப்படுகிறது. இப்ப திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி வருது, அதிமுக ஆட்சி வருதுன்னா கூட்டணி கணக்குகள், அப்புறம் வந்து வாக்கு பணம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் திமுக அதிமுக வந்து மாறி மாறி அதிகாரத்தை வந்துருந்தாங்க. இதை தகர்த்து நாம் தான் வச்சுதான் தூய அரசியலை படைக்கணும் அப்படின்னு கொள்கை கோட்பாடுகள் சொல்லி நாங்க வந்து அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவும் வாக்குக்கு பணம் கொடுக்கல. முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க, முடிச்சதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. இப்படி புதிய அரசியலை சொல்லி நம்ம நாம் தமிழர் வந்து கட்சி வளர்த்துட்டு இருந்தோம். அப்போ இந்த மாதிரி காசுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கறது, தேர்தல் வந்து கூட்டணியில வந்து பெரும்பான்மை காட்டி மக்கள்கிட்ட செல்வாக்க பெருக்கிறது, இப்படி இருந்த காலகட்டத்துல தாவேக்காங்கிற ஒரு கட்சி வந்து திரைக்கவர்ச்சியை வச்சு ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க, ஒரு மேஜிக் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. மேஜிக் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் நடக்கல. அது குருட்டாம் போக்குல மக்கள் வந்து வாக்கு செலுத்திருக்காங்க. கண்மூடித்தனமா வந்து வேட்பாளர் யாருன்னு தெரியாது, கொள்கை கோட்பாடு எதுவுமே முக்கியம் இல்ல. விஜய் படத்துல நல்லா செய்வாப்ல, நல்ல ஆக்ஷன் பண்ணுவாப்ல, மக்களுக்காண்டி போராடுவாப்ல, திரைப்படத்துல வந்து பெண்களுக்காண்டி போராடுவாப்ல, கத்தி படத்துல விவசாயிகளுக்காண்டி போராடுவாப்ல, மெர்சல் படத்துல வந்து மருத்துவம் சரியா கிடைக்கலன்னு போராடுவாப்ல அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டி ஒரு போராளி போல ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு விஜய் அவர்களுக்கு நல்ல விஜய் முகத்தை பார்த்தாலே நல்லவரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. அந்த பிம்பம் தேர்தல் அரசியல் களத்துல எதிர்விச்சிருக்கே தவிர மற்றபடி தனிப்பட்ட முறையில வந்து பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு திமுக எதிர்ப்பு வந்து நம்ம விதச்சிட்டோம். மக்கள் மத்தியில திமுக இப்படிதான் இருக்கும், திமுக ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தீங்கான ஒரு கட்சிங்கிறத விதச்சிட்டோம். அந்த விதைச்ச விதைய வளர்ந்து வரும்போது, அந்த திமுக எதிர்ப்பு வளர்ந்து வரும்போது விஜய் வந்து அறுவடை பண்ணிட்டாரு. அந்த நல்ல ஃபேஸ் வேல்யூ திரை கவர்ச்சியை வச்சு அந்த அறுவடை பண்ணிட்டாரு. இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இல்ல அதை இன்னைக்கு கன்வெர்ஸ் பண்ணிருக்காரு சீமான் இந்த மீட்டிங்ல. அத சொல்றேன் தேர்தல் அதான் அதை வந்து அறுவடை பண்ணிட்டாரு. அப்போ இது எப்படி ஆக்சஸ் ஆச்சு, அப்படி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியால குறிப்பா இன்ஸ்டாகிராம் இது போன்ற தளங்கள்ல தாவேக்கு ஆதரவோட நினைச்சுட்டாங்க, ஒரு மாச கட்டிட்டாங்க. விஜய் தான் ஜெயிக்க போறாரு, எல்லாரும் விஜய் தான் ஓட்டு போறோம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை அந்த ரூட் மாஃபியா வைத்து கட்டமைச்சிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, கொள்கை கோட்பாடு நாங்க வந்து எது செய்வோம், ஆறுகளை பாதுகாப்போம், மலைகளை பாதுகாப்போம், மக்களுக்காண்டி போராடுவோம், ஆடு மாடலுக்கு விவசாயிகளுக்காண்டி மாநாடு அப்படி இந்த மாதிரி போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது மக்களுக்கு அந்த மாசு தான் கண்ணில் தெரியுதே தவிர நம்ம பேசக்கூடிய கொள்கை கோட்பாடு மண் சார்ந்தது புரியல. சரிங்களா? அப்போ இன்னைக்கு வேற ஒரு ஆட்டம் ஆடணும், இவங்கள மாதிரிதான் நம்ம ஆட்டம் ஆடணும், நம்ம என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத நம்ம எதிரிகளே தீர்மானிக்கிறாருன்னு தலைவர் சொல்றது போல நம்ம இனிமே என்ன ஆயுதம் எடுக்குங்கிறத கத்துக் கொடுத்துட்டாங்க. தாவேக்க அரசுங்கிறது, தாவேக்க இன்னைக்கு அரசுக்கு ஆட்சிக்கு வந்துருக்கோம், தாவேக்க நம்ம கத்துக் கொடுத்துருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆட்டத்தை நம்ம ஆடப்போம். அதுக்காண்டி தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வேணும் அந்த ஆட்டம் கிடையாது. இது வேற மாதிரியான ஆட்டம். மக்களுக்கு இன்னும் எளிமையா எப்படி கொண்டு போய் சேர்க்க, நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகள் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆடப்போறோம். அதற்கான சில பாடங்களே சீமான் அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு கத்துக் கொடுத்தாரு கூட சொல்லலாம். இல்ல ஓகே, அதே மீட்டிங்ல சீமான் இன்னொரு விஷயத்த சொல்றாரு இல்லையா, அதாவது இன்று நடந்த இதே மீட்டிங்ல தற்குறி அரசியலுக்கும் தத்துவ அரசியலுக்குமான போர் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு அப்படின்னு. இந்த போரை யாரை வைத்து சீமான் அவர்கள் நிகழ்த்த போகிறார்? தற்கூரி அரசியல்னா தாவேக்காரங்க தான் வேற வெளிப்படையா சொல்றாரு. இன்னைக்கு நம்ம திமுக அதிமுகங்கிறதெல்லாம் தூக்கி உதறி தெரியாம அது நீங்க முடிச்சு அவ்வளவுதான். ஏன்னா திமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் விலகி இன்னைக்கு குறிப்பாக சொன்னா திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே விலகி இன்னைக்கு வந்து தாவேக்கா சேர்ந்தாங்க. அப்ப திமுக அதிமுக சேர்ந்த ஒரு பிம்பமாக இன்னைக்கு தாவேக்கா நிக்குது. திமுக அதிமுக தாவேக்கா சேர்ந்து ஒரு பெரிய பிம்பமாக இன்னைக்கு ஒரே கட்சியா இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே சொல்றேன். ஏன்னா விலகி வந்துட்டாங்கல்ல, இப்ப இன்னைக்கு தாவேக்காங்கிற பெரிய ஒரு பூதமாக இன்றைக்கு நிக்குது. ஆனா அது உண்மையான பூதம் இல்ல, அது ஒரு டம்மி. அந்த டம்மி பூதத்தை சும்மா ஒரு மணி எடுத்து அடிச்சாலே ஓடிடும். அந்த மணி எடுத்து அடிக்கக்கூடிய வேலையை நீ நாங்க செய்வோம். சரிதான் உங்களுக்கு? ஆனா தத்துவார்த்த அரசியல், தற்கூரி அரசியல்னா தாவேக்காரங்களுக்கு தத்துவார்த்த ரீதியா பேச தெரியாது. தாவேக்கா இருக்கக்கூடிய லோயலா மணி பேசுறாரு, எங்கள் கட்சிக்காரர்களிடம் யாராவது ஒரு நாள் சவால் வழிகிறேன், உங்களால கொள்கை ரீதியா பேச ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. லோயலா மணி நான் கூப்பிடுறேன், கொள்கைன்னா முதல்ல என்னன்னு சொல்லிட்டு நீ பேசணும்ப்பா, எங்கிட்ட நீங்க விவாதம் பண்ணணும், பேசணும். பேச மாட்டீங்களே, இவன் என்ன செய்வாங்க? நான் மிஞ்சி போனா நீங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, நீங்களே எங்களை பேசலாம் பையன், ஜெயிச்சுட்டு தான் பேசணுமா? நீ ஜெயிச்சுட்டு தான் திமுக விமர்சிச்சியா கடந்த காலத்துல? அப்படிலாம் கிடையாது. கருணாநிதி ஜெயிச்சிருக்காருங்கிறக்கா கருணாநிதி பெரிய புனிதராவோ பெரிய மகானவார் மாட்டாரு,
ஐயா நல்லக்கண்ணு தோத்துருக்காரு, ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தவறானவர்கள் ஆயிருந்தாரு. சரிங்களா? சரி. அப்ப இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து ஒரு தற்குறித்தனமான கண்மூடித்தனமான ஒரு அரசியல் வந்து கட்டமைக்கப்படுது. அந்த விஷயங்களை நம்ம அந்த தற்குறித்தனமான அரசியலை அம்பலப்படுத்துறோம். எதுக்கு தற்குறித்தனமான அரசியலுங்கிறோம்னா கோச்சுக்கிறாங்க. என்ன தற்குறிங்கிறீங்க, எங்களை பார்த்தா தற்குறிமா இருக்கானு. சரி, நீங்க தத்துவார்த்த ரீதியான கும்பல்னா எதை வச்சு நீங்க தத்துவார்த்த ரீதியான கும்பல் சொல்லுங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்ட்ட கேட்கிறோம், நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்கீங்க, நீங்க எதை வச்சு நீங்க தத்துவார்த்த ரீதியான கும்பல்? இல்ல, தத்துவத்தை விட மக்களுக்கு திமுகவுடைய அந்த அரசியலை அம்பலப்படுத்தி அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு இந்த நீதி போதனை திமுகவுடைய அரசியலை வந்து இவங்க அம்பலப்படுத்தல, நம்ம அம்பலப்படுத்துறோம். அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ந்துட்டு திமுகங்கிற ஒரு தீய சக்தி என்ன எப்படிப்பட்ட கட்சி அப்படிங்கிறது வந்து கொண்டு போய் சேர்த்துட்டோம். அதை வந்து அவர் தீய சக்தி சொல்லி தான் அதை வந்து அமலப்படுத்துறாங்க மாதிரி அறுவடை பண்ணிட்டாரு. நாத்தாக்கா வந்து அதுக்கான அடித்தளம் போட்டது, தாவேக்கா அதை அறுவடை நாம் தமிழர் தான் அடிநாதத்திலிருந்து திமுக வந்து திமுக எதிர்ப்பை விதைச்சது. திமுக கட்சி துரோக கட்சி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி ஏன் அப்படி சொல்றோங்கிறத கூட அந்த சீமான் அவர்கள் பிரஸ் மீட்ல பேசி நான் என்ன முடிஞ்சா கைது பண்ணி போறாங்கிற அளவுக்கு எல்லாம் பேசி கடுமையான திமுக எதிர்ப்பை நம்ம தான் முன் வச்சோம். சரி, நம்ம முன் வச்ச அளவுக்கு இவங்க எங்க பேசினாங்க? நம்ம பேசுன அளவுக்கு இவங்களுடைய திமுகவுடைய அந்த ஊழல் அரசியலை பேசின அளவுக்கு, திமுகவுடைய இந்த மோசடி அரசியலை பேசின அளவுக்கு தாவேக்காரன் எங்க பேசுறாங்க எனக்கு தெரியாத. இல்லை, பேசலைன்னா கூட இன்னைக்கு தாவேக்கா அதை முன்னெடுக்குது இல்லை. முன்னாள் ஊழல்வாதிகளை வந்து டார்கெட் பண்ணுறாங்க, ஏவாவேலு வீட்டில் ரெய்டு போகுது. இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி மேலே வந்து கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பழைய திமுகவோ அதிமுகவோ முன்னாள் ஊழல்வாதிகளை களையெடுக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல தாவேக்கா. அந்த ஊழல்வாதி நாளைக்கு தாவேக்கா வந்தா தாவேக்கால சேர்க்க மாட்டோம் சொல்லுங்க யாராச்சும். நீங்க ரைடு போயிருக்காங்கல்ல, செந்தில் பாலாஜியே நாளைக்கு தாவேக்காக்கு வந்தா சேர்த்துக்குருவாங்க. செங்கோட்டையான உத்தமரா ஊழல்வாதி இல்லையா அவரு? இன்னைக்கு அதிமுக திமுக இருந்தெல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்களே, இப்ப உங்களுக்கு எதிராக போட்டிட்டாங்க, உங்களுக்கு எதிராக போட்டிட்டு ஜெயிச்சிருக்காங்க, அவங்க இன்னைக்கு பதவி விலகிட்டு வந்து உங்க கட்சியில் செய்றாங்க. ஏன் செங்கோட்டையின் மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு பதிவாயிருக்கு? செங்கோட்டையின் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கிறத தாண்டி வாச்சாத்தி படுகொலையில வந்து உண்மையான சுத்தத்தாதி அவர் தான். வாச்சாத்தி அந்த கொடுமைகள்ல வந்து அதுல பல குற்றம் நடந்திருக்கு, பல பாலியல் வன்கொடுமை இருக்கு. சட்டமன்றத்தில் என்ன பேசியிருக்காரு செங்கோட்டையன்? அவங்க பொய் சொல்றாங்க, இன்னைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் உயிரோட இருக்காங்க. அப்படி இருக்கும் போதே கிட்டத்தட்ட பழங்குடி மக்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பழங்குடி பெண்கள் மீது வந்து அன்றைக்கு இருந்த வனத்துறை அமைச்சர்கள் தானே இவங்களுடைய அதிகாரிகள் தான் பாலியல் வன்கொடுமை எழுதியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா ஒண்ணும் இல்ல, ஐயா இவர் இருக்காரு நம்ம கம்யூனிஸ்ட் போராளி சண்முகம், அவர் என்ன சொன்னாரு, இதே செங்கோட்டையன் என்னை வந்து ஆளை வச்சு கொல்ல பார்த்தாருன்னாரு. இன்னைக்கு 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கூட்டங்கள்லாம், அதாவது இவ்வளவு கெடுதல் செஞ்சிருக்காங்க, இவ்வளவு கொடுமைகள் செஞ்சிருக்காங்க, இவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து தூய சக்தியா மாறி நிக்கிறாங்கன்னா இது எப்படி ஆதரிக்கிறது? அதே சண்முகம் இன்றைக்கு திமுகவை அம்பலப்படுத்துகிறார். பணம் 10 கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தா செய்துல நீங்க என்ன போராளி, நீங்க கம்யூனிஸ்டா? நீங்க கம்யூனிஸ்ட் இல்ல கமிஷனிஸ்ட் சொல்லுங்க. எந்த இடத்துல இப்ப நீங்க போன மாசம் வரைக்கும் நீங்க திமுகவை ஆதரிச்சுட்டு இருந்தீங்க, இந்த மாசம் தாவேக்கு ஆதரிக்கிறீங்க. போன மாசம் வரைக்கும் திமுகவை ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த மாசம் திமுக எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? கிட்டத்தட்ட இவர்களுக்கெல்லாம் ஒரு பதிலாக திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு இல்லையா? அதாவது வந்து முந்தைய காலங்களில் திமுக ஒரு கொள்கை நிலைப்பாடுல இருந்திருக்கு, நாங்க ஆதரிச்சுட்டு இருந்தோம். பிறகு இன்றைக்கு தாவேக்கா ஒரு ஜனநாயக ஆட்சியை அமைத்திருக்கு, ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சி அமைச்சிருக்கும் போது நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். அவர்கள் வந்து அவர்களுடைய கொள்கை வந்து எப்படியோ இன்றைக்கு அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு நாங்க அதை முடிவு செய்வோம் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. திருமாவளவன் ஒரு விஷயம் அதை கோட் பண்ணி பேச விரும்புறேன். பதவிக்காக சீட்டுக்காக பள்ளி இழிக்கிறவன இந்த திருமா அப்படின்னு சொல்லி பேசுவாரு. அதை நீங்க வந்து மேற்கோள் காட்டிக்கிறேன். அவர் தாவேக்காவை RSS பிள்ளைன்னு கூட சொன்னாருதான். அது அடுத்து வராது, அது நீதி சொல்றீங்க இருங்க, நான் சொல்லுவேன். சரி, பதவிக்காக பள்ளி இழிக்கிறவன திரும்பாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு சொல்லி உங்களுக்கு தரலன்னா, அமைச்சரவை தரலன்னா நீங்க போயிருப்பீங்களா? போன ஆட்சியில வந்து வன்னியரசு சொல்றாரு RSS பெத்து கூட பிள்ளைனாரு. இதே வன்னியரசு இப்ப சொல்றாரு திமுகவுடைய நீட்சி தான் தாவேக்கா ஆட்சிங்கிறாரு. கேவலமாவே இருக்காதா? கொஞ்சம் கேக்குறேன், என்ன நீங்க சாப்பிடுறீங்க? திமுக நீட்சி தாவேக்கா ஆட்சினா விமர்சிக்கிறாரா பாராட்டுறாரு. திமுகவுடைய நீட்சி தான் இந்த தாவேக்கா ஆட்சியா. போன முறை RSS கைக்கூலி, பாஜக பி டீம்னாரு, இந்த மாதிரி திமுகவுடைய நீட்சிங்கிறாரு. என்னப்பா அது சீட்டு கொடுத்துட்டா அமைச்சர் ஆக்கிட்டா என்ன பேசுவீங்களா? கேடுகட்ட அரசியல் இல்லையா? போன முறை எதுக்குங்க எதிர்த்தீங்க? தேர்தல் வரைக்கும் என்ன எதிர்த்தீங்க? என்ன சொல்லி எதிர்த்தீங்க? திரைக்கவர்ச்சி வச்சுட்டு வருவாங்க, அவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தி துரோகம் பண்ணிடாதீங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பேசினாரு. ஜெயிச்சுட்டு இன்னைக்கு அவங்களோட போய் உட்காந்துருக்காரு.
இது இந்த மாதிரியான இல்ல இது இந்த வந்து மாதிரியான கேவலமான அரசியல் தமிழ்நாட்டில இருந்து இல்ல ஒழிக்கப்படணும். இது அரசியல்ல ஒரு இயல்பு. கவுண்டமணி சொல்ற மாதிரி அரசியல் எல்லாம் சாதாரணமா வைப்பாங்கிற மாதிரி. இப்ப இன்னைக்கு வந்து அது கேவலமானது, அது மானங்கடத்தனம், அது ஒரு அயோக்கியத்தனம் அப்படிங்கறத இன்னைக்கு அதாவது சீமான் அண்ணன் அவர்களே இப்போ அண்ணன் வா கௌதமன் அவர்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில ஒரு பக்கம் வைகோவோடையும் ஸ்டாலினோடையும் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக ஸ்டாலின் பக்கம் தான் இன்னும் நெருக்கமாக பேசிட்டு நீங்க அரசியல் நிலைப்பாட்டையும் தனி மனித உறவையும் ஒன்னா நீங்க போய் பார்க்க முடியாது. நீங்க என்ன சொல்றதுன்னா அதை பத்தி இந்த மீட்டிங்ல கூட அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆமா சொல்லியிருக்காரு. இப்ப என்னன்னா நீங்க இந்த அரசியல் நிலைப்பாடுங்கிறது கொள்கை கோட்பாடுகள் மக்கள் நலன் சார்ந்தது. ஓகே. ஆனா ஒரு சாதாரண தனிப்பட்ட முறையான ஒரு சந்திப்புங்கிறது மக்களுக்கு அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப நான் இப்ப சீமான் அவர்கள் போறாங்க, ஐயா ஸ்டாலின் அவர் வராங்க அப்படின்னா அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், ஐயா ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தோட உறவு தொடர்பு இருந்தவர், நல்ல ஒரு நெருக்கமான ஒரு பழக்கத்தில் இருந்தவர் சீமான் அவர்கள். அப்படி பார்க்கும்போது என்னப்பா கள்ளத்தனம் செய்து கிராதனுடைய மயானி அப்படின்னா கேட்க முடியும். அப்போ ஒரு அன்பு இதெல்லாம் அதெல்லாம் அது இருக்கதானே செய்யும். ஒரு மரியாதைக்காக நல்லா இருக்கீங்களா வாங்க உட்காருங்க அப்படி பேசாதான் செய்வாங்க. வேலை மெனக்கட்டி எப்பவுமே தினமும் போய் டீ குடிக்கிறாங்க, ஆனால் டெய்லி சண்டை கொடுக்குறாங்க. எப்படியா சொல்ல முடியும்? இப்படி இருந்துச்சுன்னா நீங்க பார்க்கலாம். ஒரு நிகழ்வு, ஒரு திருமண நிகழ்வு, திருமணிக்கு எல்லாம் வருவாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு கட்சி தலைவர் மூஞ்சி திருப்பிட்டு போக முடியாது. சரிங்களா? இப்போ இன்னைக்கு வைகோ அவர்கள் வந்து இன்னைக்கு தாவேக்கா வந்து சேர்ந்திருக்காரு. இன்னைக்கு தாவேக்கா சேர்ந்திருக்காரு. அதுக்கு காரணமே நான் சீமான் அவர்கள் தான். என்ன சொல்றாரு பாருங்க. திருமண நிகழ்வில் சீமான் வந்து என் கூட அது ஐயா ஸ்டாலின் அவர்கள் என் கூட பேசவே இல்லை, சீமான் கூட தான் பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிறாரு. இது என்ன வந்து லவர்ஸை கோச்சிக்கு போகாம என்கிட்ட பேச மாட்டேன், உன் பெஸ்டிட்டு படத்தை பேசுறேங்கிற மாதிரி இருக்கு சேர்ந்த பார்த்தா. இல்ல இன்னைக்கு வந்து இதே போல ஒருத்தர் தன்னுடைய பெஸ்டி கூட பேசினாலோ அவங்களோட வந்து ஒரு அக்கேஷன்ல கலந்துகிட்டாலோ அதையும் விமர்சிக்கிறாங்கல்ல சமூக வலைதளங்கள்ல. அடுத்து வரேன், நீங்க படிப்படியா போங்க, ஒரு முடிக்கவே மாட்டேங்கிறீங்களா? அந்த வரேன். இப்ப இது என்னன்னா இது வந்து அப்படிதான் நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சியில போய் பங்கெடுத்தது நீங்க அப்பதான் தனி மனித உறவு என்பது வேற வழி இல்லை. இப்ப நீங்க நீங்க மாற்று சித்தாந்தமே இருந்தாலும் உங்களை வந்து நேரத்தில் பாக்குறேன்னா சண்டை போட உள்ள சொல்றீங்களா? சண்டை போட உருண்டோம்னா என் மேல ஒரு கேஸ் சொல்லுவோம், உங்க மேல ஒரு கேஸ் சொல்லுவோம். புரியுதுங்களா? என்னைய வச்சு பின்னாடி இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க உங்க கட்சிக்காரங்க சண்டை போடுவாங்க, உங்களை இருக்கக்கூடிய உங்க கட்சிக்காரங்க எங்க கட்சிக்காரங்க சண்டை போடுவாங்க. தமிழ்நாடு முழுவதும் கட்சியில் உள்ளவங்க சூறையாட போடுவோம், கலவரம் வெடிக்கும். இது வெடிக்க நினைக்கிறீங்களா? இப்ப நான் சீமான் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அடிச்சிட்டாரு, என்ன ஆகும்? தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கும் நாம் தமிழ் கட்சிகளுக்கும் சண்டை வரும். இவன் கட்சியா விஷயம் இவன் உடைப்பான், இவன் கட்சியா விஷயம் இவன் உடைப்பான், சண்டை. இது நடக்குன்னு நினைக்கிறீங்களா? அது என்ன இது கேடுகிட்ட தரம் இல்லையா? இது என்ன எங்க போய் நீங்க நிக்க சொல்றீங்க? கொள்கை கோட்பாடுங்கிறது வேற. எங்க வீட்டுல எங்க அப்பா வேற கட்சியா இருப்பாரு, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க அப்பா என்னையே கண்டுக்கல, எங்க அப்பாவோட கொள்கை கோட்பாடு நான் கண்டுக்கல. ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை நம்ம இப்போம். இருங்க நான் முடிச்சு அதுக்கப்புறம் நீங்க அப்போ இப்படிதான் நீங்க பாக்கணுமே தவிர அதுக்கான அவங்களோட பகையா இருக்கணும், சண்டை போடணும், மூஞ்சியும் முடிக்கூடாதுன்னா எப்படி? அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு. அரசியல் நிலைப்பாடு என்பது மக்களுடைய நலன் சார்ந்தது. இந்த விஷயத்துல இவர் தவறா செயல்பட்டு இருக்காரு, அதனால அவரை எதிர்க்கிறோம் அப்படின்னு நிக்கிறோம். ஆனா தனிப்பட்ட முறையில் அப்படி கிடையாது. சரிதானே உங்களுக்கு? ஏன்னா அரசியல் நிலைப்பாடுகளால் மக்கள் பாதிக்கப்படுவாங்க, தனிப்பட்ட நிலைப்பாடுகள் மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க? எனக்கு அவருக்கு உறவு இருக்கு அப்புறம் நாளைக்கு ஏமாத்தாலும் நான் தான் பாதிக்கப்படுவேன், மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. சரிதானே? அடுத்து கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு விஜய் தாவேகா அந்த கட்சியை எதிர்த்து கொள்கை கோட்பாடு உடைய நாம் தமிழருக்கு ஒரு கொள்கை இருக்கு, கட்சி வரைவு இருக்கு, 15 ஆண்டுகளாக சில சித்தாந்தங்களை பேசியிருக்கிறாங்க, ஒரு கண்ணோட்டம் இருக்கு அவங்களுக்கு. அவங்க எப்படி கொள்கை இல்லாத அந்த கட்சியை எப்படி எதிர்க்க போறாங்க? அந்த கட்சியை போயிட்டு ஒரே எதிரின்னு சொல்றது வந்து எப்படி இது மிகையா இருக்கு அப்படிங்கிறீங்களா? நம்ம வந்து வேற என்னங்க வேற வழி இல்லை. விஜயனா சொல்றதை கேட்கலாம் முடிவு பண்ணிட்டோம், தாவேக்காரன் சொல்றதை கேட்கலாம் முடிவு பண்ணிட்டோம், இனிமே தாவேக்காரன் சொல்றாங்க கேட்கலாம் முடிவு பண்ணிட்டோம். என்னன்னா அவங்க தான் சொன்னாங்க, அவங்கள விமர்சிக்கும் போது நாங்க அதிகாரத்துல இருக்கோம், அதிகாரத்துல திமுக தானே இருக்கு, திமுக பத்தி விமர்சியா அப்படின்னாங்க. சரி அப்படிப்பா, இப்ப யார் அதிகாரத்துல இருக்கா? விஜய் தாவேக்கா அதிகாரத்துல இருக்க பார்த்தா விமர்சிக்கிறோம். நீ விஜய் சொல்றது நாங்க இனிமே கடைபிடிக்கிறோம், சிஎம் சார் சொல்றது நாங்க இனிமே நிச்சயமா கேட்போம், இனிமே நாங்க ஆளுங்கட்சியை விமர்சிப்போம். ஏன்னா இங்க சண்டையே அந்த முதல்வர் நாற்காலிக்கு யார் வந்து உட்கார போறாங்கிறதா சண்டையே. முதல்வர் நாற்காலியில் யாருக்கு வந்திருக்கா? உட்கார்ந்துருக்க வேண்டிய விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு, இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த இடத்துல தான் சண்டை போட முடியும். ஓகே, இப்ப வந்து ஒரு அணில் வேட்டைக்கு வந்தா அணிலை தான் குறி வைக்க முடியும், எலியை குறி வைக்க முடியாது. அப்புறம் நம்ம செய்யறது அணில் வேட்டை, அணிலை தான் குறி வச்சு அடிக்க முடியும். அதாவது முதல்வர் நாற்காலியை நான் அணில் தெரியும் வச்சுங்களேன், அதை தட்டுவதற்காக நாங்கள் எல்லா வேலையும் பார்ப்போம். நீங்க அதிகாரத்தில் தான் உட்காந்துருக்காரு, அவர் தான் முடிச்சான வழி இல்லைன்னா அவர் தான் நம்ம முதலமைச்சர். ஓகே, ஒரு கேள்வி இருக்கு. சீமான் அவர்கள் ஊடக சந்திப்புகளை நிகழ்த்தாமல் இருப்பதற்கு இந்த 4 அல்லது 4.5 இந்த சதவீதம் கொண்ட இந்த கட்சி ஏன் வந்து கம்மியா இருக்கு, இதோடைய ஓட் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு நாம் தமிழருக்கு அப்படிங்கிற கேள்வியை எதிர்கொள்ளணுங்கிறதுக்காக தவிர்க்கிறாரா? இல்ல அப்படி இல்ல. இன்னைக்கு தாவேக்காவுடைய வெற்றியில திமுகங்கிற ஆலமரத்தையே பிடிக்கிட்டாங்க, ஒரு புயல் மாதிரி வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, ஐயா ஸ்டாலின் அவர்கள்லாம் தோப்பாருன்னு யாரும் நினைச்சு பார்க்கல, விஜய் அவர்கள் ஜெயிப்பாருன்னு விஜய் நினைச்சு பார்க்கல, அதனால 2 தொகுதியை கூட்டிட்டாரு. புரியுதுங்களா? அவரே எதிர்பார்க்கல, ஏன்னா நம்ம ஒரு தொகுதியை காலி பண்ணிட்டேன்னா ஏதாவது ஒரு தொகுதியை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத 2 தொகுதியை கூட்டிட்டாரு. அப்போ இந்த வெற்றியை வந்து விஜய் அவர்களே எதிர்பார்க்கல. சரிதானே? அப்போ ஏதோ ஒரு நடந்திருக்க ஒரு விஷயம்.
அதனால வந்து நம்ம இது இவ்வளவு பெரிய தாக்கம், திமுகங்கிற ஒரு பெரிய கட்சி, இவ்வளவு பெரிய கூட்டணியோட இருக்கக்கூடிய கட்சியை ஒருத்தர் வீழ்த்திருக்காரு அப்படிங்கும் போது நம்ம வந்து இப்பதான் ஒரு 16 வருஷம் ஆச்சு. அவங்க 70 வருஷ கட்சி, கிட்டத்தட்ட 72 வருஷ கட்சி, 75 வருஷம் ஆச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சு. 75 வருஷ கட்சியே பெரிய கட்டமைப்பு, ஒவ்வொரு கிளைக்கும் பொறுப்பாளர் இருக்காங்க, எல்லாரும் பணக்காரர் செல்வந்தர்கள், ஒவ்வொரு தேர்தலுக்கு பணம் கொடுப்பாங்க, கூட்டணி இருக்கு. இப்படி இருக்கும்போது அவங்களே வீழ்ந்துட்டாங்க. நம்ம ஒண்ணுமே இல்லாத நபர்கள் வந்து 8ல இருந்து 4 போனதே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். 4 வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அந்த ரசிக மமதையில வந்து எல்லாருமே பரலுவாங்க, மாறிட்டே இருப்பாங்க, மாறி இருக்காங்க. இது இன்னைக்கு நாளைக்கு மாறும். 2021ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கொண்டாட்டத்துல இருந்தாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருந்தாரு. இப்ப 2026 5 வருஷம் தான், 5 வருஷத்துல இவரு கொண்டாட்டத்துல இருக்காரு. நாளைக்கு அடுத்த 5 வருஷம் மாற நினைக்கிறீங்களா? இதே கேள்வி நீங்க வந்து விஜய் சாருக்கு வந்தா நீங்க கேட்கணும் கேள்வி. ரஜினிகாந்த் அவர்கள் சீமானன் அவர்களை சந்திக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறாரு. தாவேக அரசு வந்து இதெல்லாம் ஒரு மாற்றமா, நீங்க வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டார். அந்த செய்தி குறித்து சொல்லுங்களேன். அது வந்து அவர் இதெல்லாம் மாற்றமா இல்லை, அதாவது நீங்க வந்திருக்கணும், சீமா அண்ணனை பார்த்து வந்து ஐயா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க, நீங்க வந்திருக்கணும், உங்களுடைய வெற்றியை நான் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தேன் அப்படின்னு. ஏன்னா அதனால சீமானவருடைய வெற்றியை பல கட்சிகள் கட்சி பாகுபாடு இந்த முறை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமா அவர் கட்சியா இருப்பா, கட்சியா இருந்துச்சு. சீமானாவது ஜெயிச்சு உள்ள போகணும்ப்பா, என்னதான் செய்யறாரு பார்ப்போமே, அவர் தோதிக்கு என்ன செய்யறாரு, உண்மையில அவர் என்னதான் பண்ண போறாரு, அவரை வந்து அதிகாரத்துக்கு அனுப்பிடுங்கப்பா, இத்தனை வருஷம் உழைச்சிருக்காருப்பா அப்படின்னு. அந்த சீமானுடைய உழைப்பை யாருமே வந்து மறுக்க மாட்டாங்க. ஓகே, சரிதானே? அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவருடைய போராட்டம், அவருடைய ஈகம் எல்லாத்தையும் மறைக்க அந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியுது. நிறைய உழைச்சிருக்காரு மக்களுக்காக. ஒரு முறை ஒரு அதிகாரத்துக்குள்ள போட்டு என்னதான் பண்றாரு பார்ப்போமே, நேர்மையா நிக்கிறாரு அப்படின்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆற்றாம இருக்கும்ல, அந்த ஆற்றாமை வெளிப்பாடாக நல்ல மனிதராக ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. புரியுதா? அப்படிதான் பார்க்கணும். ஸோ அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமான் அவர்கள் நின்று சட்டமன்றத்துக்குள் போவாரா? அப்படி போனா அவருக்கும் விஜய்க்குமான அந்த கான்ஃபிளிக்ட் எப்படி இருக்கும் சட்டமன்றத்தில் பார்க்கறதுக்கு? சட்டமன்றத்தில் போனாரா விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பை வந்து சீமானை எப்படி பொலிவாருங்கிறத நீங்க பார்ப்பீங்க. விஜய் அவர்கள் அப்படி மாதிரில இப்படி சொல்லி விடல, அந்த மாதிரி வந்து பல அன்புகளை வந்து சீமானை நிச்சயமா பொலிவாரு நம்புறேன். அதனால என்ன பண்றீங்க, இந்த தடவை சொன்னாங்க எல்லாரும் பொது வேட்பாளரை வந்து சீமானை நிப்பாட்ட போறாங்களா, அதிமுக திமுக சேர்ந்து அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் ஓடிட்டு பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே திமுக அதிமுக மட்டும் இல்ல, தாவேக்காவும் சேர்ந்து பொது வேட்பாளர் சீமான் எப்படியாவது நீங்க வந்து போட்டிடாம ஒரு மனதான் ஆதரிக்கிற பேர்ல அண்ணன் போஸ்டர் நின்று ஜெயிக்க வச்சிருக்கீங்க, ஜெயிக்க வச்சு உள்ள வருவீங்க. அவரோட அன்பை மட்டும் பாருங்களேன், எவ்வளவு அப்படியே விஜய் அவர்களை எப்படி வாழ்த்தி தள்ளுறதுங்கிறது நம்ம பார்க்கணும். அவ்வளவு அன்பை பொழிவாங்க. நீங்க ரொம்ப சண்டெல்லாம் பண்ண மாட்டாங்க, அன்புதான், அன்பு மலையா இருக்கும். இல்ல சீமான் அண்ணன் வந்து எப்படி பேசுவார் நமக்கு தெரியும், சமரசம் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா அவருடைய ஸ்பீச்சும் கணீரான குரல் இதெல்லாம் இருக்கும். அது வந்து ஒரு கட்டத்துல விஜயகாந்த் வந்து அதே மாதிரி ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இருந்தாரு. ஆனா சட்டமன்றத்துல போகும்பொழுது ரொம்ப அக்ரெசிவா நாக்கை துருத்தி அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு இது. அது விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கொள்கை கோட்பாடு அதெல்லாம் தெரியாது. அவர் நல்ல மனுஷன், அவர் அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்ல. அவருக்கு வந்து கொள்கை கோட்பாடு சார்ந்தெல்லாம் பேச தெரியாது. அவர் மனசுல படம் டப் டப்னு பேசுவாரு. ஆனா சீமான் அப்படி கிடையாது. எதை பேசணும், எப்படி பேசணும், எந்த அளவுக்கு பேசணும், எந்த வரலாற்றுல இருந்து பேசணும், ராஜராஜ சோழ காலகட்டத்தில இருந்து பேசணும் பேசுவாரு, சங்க காலத்துல இருந்து பேசணும் பேசுவாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். சரி தானே? அவருடைய பட்டறையில் சீமானு என்ற அந்த ஒரு பட்டறையில், நாம் தமிழ்ச்சிங்கிற ஒரு பட்டறையில உருவான ஆயிரக்கணக்கான தம்பிகள் பேசுறத பார்த்தாலே சீமானை எப்படிப்பட்டோம்னு தெரியும். தொழில் கத்துக் கொடுத்த நாங்களே எப்படி பேசணும்னா, தொழில் கத்துக்கிட்ட நாங்களே எப்படி பேசணும்னா, எங்களுக்கு பாடத்தில் கொடுத்த வார்த்தை எப்படி பேசுறதுங்கிற மாதிரி அதை நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்க நிச்சயமா சந்திக்க மாட்டாரு, ஜென்மத்துக்கு சந்திக்க மாட்டாரு. ஏன்னா தெரியாது, ஏன்னா குண்ட கூட கேள்வி மாட்டி விட்டுருவீங்க. மேகதாதனா என்ன, அதை பத்தி பிரச்சனை பத்தி சொல்லுங்கம்பீங்க. இதெல்லாம் கேட்டா தெரியுமா, இதுக்கு யார் காரணம், அது காரணமான காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கீங்களே அதை பத்தி சொல்லுங்கப்பீங்க. நீட்டுக்கு யார் காரணம், காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கீங்க. ஈழத்தமிழருக்காக போராடுங்க, 2008 ஈழத்தமிழருக்காக போராடுன்னு சொன்னீங்க. ஈழத்தமிழருடைய படுகொலைக்கு காரணம் என்னது, காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு பல கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பேசுவாரு? இல்ல பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு இப்படிதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் இப்படி ஆயிரும் விஜய் அவருடைய நிலைமை. அதனால பேச மாட்டாரு. பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கே பதில் சொல்ல தெரியாம தான் ஓடுறாரு. சீமான் யாரு? இல்ல அது அடைமழையாளர்களே பத்திரிகையாளரே பதறி போய் வேற என்னப்பா கேள்வி இருக்கு, எல்லா கேள்விக்கு தான் பதில் சொல்றாருப்பா அப்படின்னு பதறி போய் வேற கேள்வி இல்லைன்னு போவாங்க. சீமான வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேள்வி முடிச்சுட்டு போவாங்க. பத்திரிகையாளரே கேள்வியுமே முடிச்சுட்டு போற ஒரு நபர் சட்டமன்றத்துக்கு போனாருன்னா, விஜய் அவர்களுக்கு எதிராக இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? விஜய் அவர்கள் வந்து ஒரு உவமைக்கு சொல்ல வச்சுங்களேன், சின்ன சின்ன பொட்டி வெடியை பார்த்து பயந்துட்டு இருக்காரு அப்படின்னா, சீமான பீரங்கி மாதிரி பொட்டி வெடியை பார்த்தா ஒரு சின்ன சின்ன பத்திரிகையாளர்கள், சீமானே மொத்தமா சேர்ந்த ஒரு பீரங்கி முன்னாடி நின்று இவர் பேசுவாரா? என்னத்த பேசினாலும் அவர் சீமானு பேச போது பார்க்க போறீங்க. லைவ்ல ஓடும்ல, யாரு சிறந்த பேச்சாளர்களை தாண்டி மக்களுக்கு சேவை செஞ்சா பேச போறீங்க, நல்லா செஞ்சா வாழ்த்து போறோம். இப்ப தமிழ்நாடு அரசுன்னு கூட பேர்ந்து விடுறீங்க, கைத்தட்டி வாழ்த்துறோம், கொண்டாடுறோம், சூப்பர்,
விஜய்னா மாசனா அப்படிங்கிறோம். அது மாதிரி நீங்க நல்லா செய்யுங்க. வாழ்த்துறோம். விஜய் வந்து தன்னுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் எதிர்க்கட்சியாக பார்க்கிறது திமுகவை. அந்த திமுகவுக்கே பதிலுரையில அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து விஜய் கொடுக்கும்போது தன்னுடைய நேரடி எதிரியா கூட அவர் எந்த இடத்துல நாத்தகாவை குறிப்பிடல. அப்படிங்கும்போது நாத்தகாவுக்கு பதிலடி கொடுக்க மாட்டாரு விஜய். நீங்க சொல்லுங்க, திமுக ஒரு கட்சியா? திமுகவுடைய திமுக எதிர்ப்புங்கிறத, திமுக செஞ்ச தீமைகளை இங்க இருந்து பேசணும். அதையும் பார்த்து படிப்பீங்களா? தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்கி நாசமாக்குனது ஊழல் இன்னைக்கு புறையோடி கிடக்குனா காரணமே திமுக, கருணாநிதி வகைராக்கள் தான். இதையே பார்த்து படிக்கக்கூடிய விஜய் திமுக வந்து ஊழல் பண்ணிருக்காங்க, திமுக விமர்சிப்பதற்கு 1000 காரணம் இருக்கு, அதையே பார்த்து படிக்கிறார் விஜய். சரிதானே? சீமானே அதிகாரத்துக்கு வரல, அவரை பார்த்து என்ன கேட்டு வருவாரு? திமுகவும் காலி, அதிமுக இங்கிட்ட இருக்கக்கூடிய தாவகம் காலி. அந்த நிலைமை ஆயிரும். விஜய் அவர்கள் வந்து ஒரு ஒரு பில்டப்புக்காண்டி வச்சிருக்காரு. திமுக தான் எங்களுக்கு தீய, திமுக தான் வீழ்த்திட்டீங்களா, இன்னமும் தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க வீழ்த்திட்டீங்கல்ல, நீங்க அதிகாரத்துக்கு கொண்டீங்களா? உங்களுடைய ஆளுமையை காட்டி நாங்க யாரையும் விமர்சிக்கல, நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம் பாருங்க தான் சொல்லிட்டு போனோம். ஆனா இவருடைய ஆளுமை காட்டுறதுக்காக திமுகங்கிற ஒரு சத்தியமா காட்டி ஒரு டம்மியா எதிராக வச்சுக்குது. ஒரு டம்மியா வச்சுக்கிட்டா தானே நம்ம பெரிய ஆளுமை காட்ட முடியும் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே இந்த திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தாவகவா இருக்கட்டும், இந்த ஒட்டுமொத்த அரசியலுக்குமே உண்மையான எதிராக இருக்கக்கூடியது தமிழ் தேசியம் தான். அந்த தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய அந்த சீமான் அவர்கள் தான். ஸோ நாம் தமிழர் கட்சி சோர்ந்து போகல, ஓய்ந்து போகலன்றீங்க. எங்களை பார்த்தா சோர்ந்து போன மாதிரி இருக்கா? இன்னும் 2 மணி நேரம் அப்படியே பேசுவேன். புரியுதுங்களா? ஏன்னா எங்களை வளர்ப்பு அப்படி. தேசிய தலைவருடைய பிள்ளைகள் சீமான வளர்ப்புல வந்தவங்க. இந்த மாதிரி சோர்ந்து எல்லாரும் மாதிரி எங்களுக்கும் மனசுதான் இருக்கு. கமெண்ட்ல திட்டுவான், கல்வி ஊற்றுவான், கெட்ட வார்த்தை திட்டுவான், நீங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையம்பா, எதையுமே பொருட்படுத்துறது கிடையாது நாங்க. ஏன்னா இந்த தோல்விங்கிறது வந்து நிரந்தரம் கிடையாது. எங்க தாவேக்காக ஜெயிச்சிருச்சு. எனக்கு என்ன மோட்டிவேஷன் தெரியுமா? நாம் தமிழர் தோத்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்படல. ஏன்னா விஷயம், இந்த வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் தாவேக்கால ஒருத்தர் வந்து நீங்க அமைச்சராக இருக்கான் பாக்குறோம் சில நபர்களை. விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களே இப்படி வரும்போது நம்மளாம் நம்ம திறமைக்கு நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய அறிவாற்றலுக்கு நம்மளாம் எங்கேயோ வந்துடும்டாங்கிற ஒரு வெறித்தரமான மோட்டிவேஷனுக்கு வந்துருச்சு எனக்கு. ஓகே, தாவே கட்சியில் இருந்ததுனால வெறி கொண்டு வேட்கா நிக்கிறோம் தவிர சோர்வே கிடையாது. ஸோ மற்றவர்களை போலவே திமுகவை போலவே தாவேக்காவை போலவே நாம் தமிழரும் ஜென்சி கிட்ஸை வந்து அரசியல் மயப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாமா இந்த சந்திப்பின் வாயிலாக? ஆமா, நிச்சயமா அரசியல் சொல்லி கொடுக்குறோம். நீங்க என்ன பேசுனாங்க? கண்ணியமான வார்த்தையில போடுங்க, கண்ணியமா பேசுங்க, கண்ணியமா விமர்சிங்க. அவங்களும் நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடக்கூடாது. அவங்களை ஏதாச்சும் உங்களை வந்து கெட்ட வார்த்தை திட்டின, சீமானஞ்சன வார்த்தை உங்களை யாராவது கெட்ட வார்த்தை போட்டு திட்டினா கூட இதை போய் உங்க அம்மா, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதரிகிட்ட இந்த வார்த்தை பேசு அப்படி பதிவு போடுங்க, அவன் வெட்கி தலை குனியணும் இப்படின்னு நெறிப்படுத்துறாரு. அவருக்கு குத்தணும் அப்படிங்க, அவனுக்கு குத்தணும். அதுக்கப்புறம் என்ன பேசுவாங்க? நாகரிகமா நீங்க அவன் என்ன வேணா அவன் வீசிட்டோம், எந்த கல்ல எடுத்து வேணா வீசிட்டோம், நீங்க அதை பொறுக்கி பேசாம வைங்க தவிர திருப்பி அடிக்கணும். நீங்க அதே கள்ள தூக்கி திருப்பி அடிச்சீங்கன்னா நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும் அப்படின்னு எங்களை நெறிப்படுத்திட்டு இருக்காரு ஒவ்வொரு நாளும். ஓகே, திமுக தாவேக்க அளவுக்கு இளைஞர்கள் இன்றைய ஜென்சி கிட்ஸ் நாம் தமிழருக்குள்ள வர்றாங்களா? திமுக இளைஞர்லாம் கிடையாது, தாவேக்க இளைஞர் இருக்காங்க. திமுக இளைஞர் இருக்கிறது போல ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இல்ல ஜென்சி கிட்ஸ் மீட்டிங்ல ஜூலி தலைமையில் நிறைய நடக்குது. அவங்களாம் ஜென்சி கிட்ஸா? அதெல்லாம் பேமெண்ட் கிட்ஸ், எரும ஊப்பிகள். அவங்கலாம் வந்து பேமெண்ட் போலன்னா நீ நான் கேட்கிறேன் திமுக எதுக்கு பாருக்கு அப்படின்னு கேட்டா என்ன போய் சொல்லுவான்? 10 காசு உனக்கு அந்த கட்சியால பயன் இல்லைன்னா இருப்பாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. திமுக அதிகாரத்தில் இருந்த போது இவங்க திமுகவுக்கு ஆதரவாளர்களை சொம்படிக்கக்கூடியவங்க என்ன பேச்சு பேசினா இன்னைக்கு எப்படி பேசுறானா? அமைதியாயிட்டான் பாருங்க. ஏன்னா வழக்கு போட்டு உள்ள வச்சுட்டு என்ன செய்யுது அப்படின்னு. எங்களை பார்த்தா இருக்கா? திமுக அதிகாரத்தில் இருக்கோம் இல்ல தாவேக்க அதிகாரத்தில் இருக்கோம், என்ன ஃப்ளோல போயிட்டு இருக்குமோ கொஞ்சம் கூட இறங்காம அதே ஃப்ளோல போவோம். ஏன்னா நீங்க உள்ள வச்சா வை, உள்ள முடிச்சு விட்டுருவியா? முடிச்சா முடி, எப்படி பார்த்தாலும் சாதாண்டா போறோம். ஒரு அநீதிக்கு எதிராக பேசி செத்துட்டு போறோம்னு அந்த இதுல நிக்கிறோம் நம்ம. புரியுதான்? அதிகபட்சம் 3 மாசம் அப்பயா குண்டாஸ் போட்டா கூட இவ்வளவுதான், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவங்க அந்த பணத்திற்காக வேலை செய்யக்கூடிய இந்த கூப்பி கும்பலையும் நீங்க எங்களையும் ஒன்றிணைச்சு பார்க்க முடியாது. தாவேக்கால இளைஞர் இருக்காங்க, விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, அதை மறுத்து இருக்குல்ல. திமுக முடிஞ்சு, அவ்வளவுதான். திமுக அத்தியாயம் முடிந்தது. நம்ம சொல்லிட்டே இருக்கோம், திமுக வெர்சஸ் நாம் தமிழர் தனிச்சு போட்டுட்டா ஒன்னத்தை விட நீங்க உங்களால செங்கலோட ஆட்ட முடியாது அப்படின்னு. திமுக இருந்த பலம் 2 தான். ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு விசிகா. காங்கிரஸ் எப்படி பலம் அப்படின்னா, காங்கிரஸ்க்கு இங்க வாக்கு விழுக்காடு கிடையாது. ஆனா மத்தியில் பாஜக எதிர்ப்பதற்கு காங்கிரஸ் எங்கிட்ட இருக்கு, பாஜக எதிர்க்க வேண்டும் என்றால் எங்க காங்கிரஸ் எங்கிட்ட இருக்காங்க, அவங்கள எதிர்த்துரும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்து கொண்டிருந்தது இந்த திமுக. அதே மாதிரி இந்த விசிகாங்கிற ஒரு கட்சி வச்சுக்கிட்டு எந்த ஒரு சாதி ரீதியான பிரச்சனைகள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனை வந்தாலும் திருமாவர்களை விட்டு பேச விட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நாங்க தான் நிக்கிறோம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருந்துச்சு. இப்ப என்னாச்சுன்னா, விஜய் வந்து இந்த விக்ரம் படத்துல கமல்ஹாசன் வந்து வலிச்சு நக்குவாப்புல இல்ல, அவன் மொத்தமா வலிச்சு நக்கிட்டு போயிட்டாப்புல. அது கூட்டணிகள், அந்த கூட்டணிகளை
இப்ப திமுக வந்து தாய்லா பிள்ளை போல தனிச்சு நிக்குது. இது அது முடிஞ்சிடும். நீங்க பார்க்க தான் போறீங்க. வச்சிருக்க காசு வச்சு ஒரு கொஞ்ச நாள் ஓட்டுவாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி திமுக விழுந்துச்சுன்னா திமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இருக்க மாட்டான். எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு கூட வந்து முட்டு கொடுக்கக்கூடிய ஜால்ராடி கூட ஒருத்தர் இருக்க மாட்டான். 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி திமுக விழுந்துச்சுன்னா அதிகாரத்துக்கு வரலன்னா இருக்க மாட்டான். பறந்துருவான், தாவகா வச்சிருவான். அன்னைக்கு உண்மையான எதிர்கட்சியாகவும் இல்ல ஆளுங்கட்சியாகவும் அன்றைக்கு நாம் தமிழ் தான் இருக்கும். இன்னைக்கு இருந்தோட வளம் எடுத்தோட ஆளுங்கட்சியா வந்து நாங்க சொல்லல. நாங்க கிரவுண்ட் ஒர்க் பண்றோம், தெளிவான சிந்தனை விதைக்கிறோம். எது மக்களுக்கு தேவை, எது தேவையில்லை, எதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், எது தேவையில்லை, எது மக்களுக்கு தேவையானது அப்படிங்கிறது தெளிவா நம்ம உடச்சு பேசி மக்கள் அரசியல் மையப்படுத்தி ஒரு அமைப்பை ஒரு கட்சி கட்டிட்டு இருக்கோம். இந்த கட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு கனவு இருக்கு, இவங்க சொல்ற மாதிரி பேச்சுக்கு நாங்க ஊழல் செய்யவே மாட்டோம், லஞ்சம் பெறவே மாட்டோம் அப்படின்னு நாங்க உண்மையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சிக்காக இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் பேசுங்க. ஒரு ஊர்லயும் அவன் சுயநலத்தோடு இருக்க மாட்டான். இந்த கட்சிக்கு போனா காசு கிடைக்குன்னு இருக்க மாட்டான். ஏன்னா எங்களுக்கு நான் காசு வேணா ஏன்டா இங்க நாம் தமிழர் இருக்க போறோம். நாம் தமிழர் இருந்தா காசு கிடைக்காது, கேஸ் தான் கிடைக்கும். இந்த பேச்சு பேசுறோமா, இவன் இப்படி பேசி விட்டான் அப்படி கேஸ் தான் போடுவாங்களே தவிர கேஷ் வராது. கேஸ் தான் வரும். இதில் தெரிஞ்சுதான் நிக்கிறோம். அநீதிக்கு எதிராக தொடர்ச்சியா போராடுறோம். ஒரு நாள் மக்கள் வந்து எங்களுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க, வழங்குவாங்க. தமிழ் தேசியத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்ச நாங்களே தேசிய தலைவர் படிச்சிருக்கோம், மாவீரர்களை படிச்சிருக்கோம், எல்லாம் தெரிஞ்ச நாங்களே விட்டுட்டு போயிட்டா வேற எவன் தெரிப்பா? அதனால சோறுங்கிறது எங்களுக்கு கிடையாது. அதாவது சோத்து பசியில் இருக்கக்கூடியதுதான் சோறு வரும். ஐயோ பசிக்குது அப்படின்னு தோண்டு போவான். நாங்க வந்து சுதந்திர பசி, லட்சிய பசியில ஓடிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த ஒரு சோர்வும் கிடையாது. இப்ப இருக்கிறது இன்னும் பலமோட வீரியமா ஓடுமே தவிர எங்களுக்கு விழக்கூடிய அடிகளும் அந்த தோல்விகளும் எங்களை வந்து இன்னும் வெறியாக்குமே தவிர ஊக்குவிக்குமே தவிர எங்களை என்னைக்குமே ஓய வைக்காது.